வாங்க, எப்படி இருக்குறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அஸ்வினி சீக்ரெட் சமையல்ல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிம்பிளா சீக்கிரத்துல பண்ணலாம். 10 நிமிஷம் கூட ஆகாது. வாங்க, அது எப்படி பண்றது பார்க்கலாமா? ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ரவை வச்சுதான் நம்ம செய்ய போறோம். சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் அருமையா இருக்கும். இது பாருங்க, கடாய் வச்சாச்சு. இதுல ஆயில் ஊத்தி, ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் நாங்க யூஸ் பண்றோங்க. இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வருது, கொலஸ்ட்ரிக்கு, கொழுப்பு சக்தி ரொம்ப இதாகிறதுக்கு, உடம்புக்கு ஹெல்த்தியானது இது. இந்த ஆயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறதே வீட்டில். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது கேளுங்க, நான் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? இது ரொம்ப கம்மி ரேட்டு, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 2 லிட்டரு கேன் தான் கிடைக்கும், 1 லிட்டரு கிடைக்காது. இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஆயில். நாங்க இதுதான் சாப்பிட்றோம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றியாச்சு. அது கூட பாருங்க, கொஞ்சமா சீரகம் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகுதோ கொஞ்சம் சீரகம். அது கூட கொஞ்சம் வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க. எல்லாம் 1 ஸ்பூன் தான் இருக்கும். சரிங்களா? நான் கையிலே அளந்து போடுறேன். வெள்ளை காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கோங்க. வத்தல்ல அதுவும் 1 ஸ்பூன் தான் போடுறேன். அதையும் போட்டுக்கோங்க. காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கோங்க. ரொம்ப காரமாயிடும். நான் பச்சை மிளகா போடல, நான் காஞ்ச மிளகா வத்தல் போட்டுக்கிறேன். பொடி பண்ணுது. உங்க வீட்டுல காஞ்ச மிளகா இருந்தா அப்படியே வறுத்துட்டு லைட்டா சூடு பண்ணி மிக்சியில அடிச்சிடுங்க. அவ்வளவுதான், ஈஸி ஆயிடுச்சு. இப்ப நல்லா இது பண்ணிடுங்க. நல்லா கொஞ்சம் வறுத்துக்குங்க. இந்த மிளகா வத்தல், இந்த எள்ளு, சீரகம், பத்தலைன்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க காரம் வேணும்னா. இது லைட்டா கொஞ்சம் நல்லா இதாகி வரட்டும். வறுத்துக்கணும். வறுத்த பிறகு தண்ணி நான் ரவையில தான் செய்ய போறேன் ஸ்நாக்ஸ். பாருங்க, 1 கப்பு ரவை எடுத்துக்கிறேன். நீங்க 1.25 கப்பு தண்ணி ஊத்திக்கணும் இதுல. சரிங்களா? 1 கப்புக்கு 1.25 1 கப்பு ரவைக்கு 1.25 தண்ணி ஊத்திக்கலாம். வாசனை வந்துச்சு பாருங்க. இப்ப தண்ணி ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கப்பு ஊத்திட்டு இருக்கிறேன். அப்புறமா கம்மியா ஊத்தணும்னு சொல்லாதீங்க. 1.25 கப்பு ஊத்திருக்கிறேன். கரெக்டா பாத்துக்கோங்க. 1 கப்பு ரவைக்கு 1.25 கப்பு தண்ணி ஊத்தி இருக்கிறேன். இதுல சால்ட் போட்டுக்கலாம். இது எவ்வளவு வேணுமோ ரவைக்கு சால்ட் போட்டுக்கோங்க. ரவைக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா இது தண்ணி கொதிக்கணும். இந்த தண்ணி கொச்சு வந்த பிறகு நம்ம ரவை வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவுமே இல்லை. அதை அப்படியே போட்டு இதுல நம்ம உப்புமா மாதிரி நல்லா அது கலாரிக்கணும். பாருங்க, இது நல்லா தண்ணி கொதிச்சு வரணும். இதுல உப்பு போட்டாச்சு. இது கொதிச்ச பிறகு நம்ம ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதா இருந்தாலும் 1 கப்பு ரவையை போட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு உப்புமா மாதிரி நல்லா கலாரிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் தண்ணி. சரிங்களா? ரவை பாருங்க, வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதா இருந்தாலும் பரவாயில்ல. 1 கப்பு எடுத்து வச்சுக்கிறேன். அந்த கப்புல 1 கப்பு நான் ரவை எடுத்து வச்சுக்கிறேன். ரவையை நல்லா கலாரிக்கணும். சிம் பண்ணிட்டு கலாரிட்டு அப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாம் நினைப்புங்க, உப்புமா மாதிரி இருக்குது இது. இதுல என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போறாங்கன்ட்டு. சூப்பர் டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். சாப்பிட்டீங்கன்னா இன்னும் வீடு செஞ்ச உடனே காலி ஆயிடும். அந்த மாதிரி இருக்கும் ரவை. பாருங்க, நல்லா இத பாருங்க, உப்புமா மாதிரி ஆயிடுச்சா? நல்லா கலாரினே இருங்க. அப்படியே ஒன்று போல வரும். இது வெந்து வரும். அப்படி கலாரிட்டு ஒன்று போல இது நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி நல்லா ஒட்டாம வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிருங்க. சரிங்களா? ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இது போட்டு ஆற வச்சுக்கோங்க. நல்லா தட்டில் போட்டு இப்படி ஆற்றிடுங்க. ரொம்ப சூடா இருக்கு இல்லையா, அதுக்காக.
தட்டில் இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து நான் நல்லா வேக வச்சு இருக்கிறேன் பாருங்க. வெந்த ஒரே ஒரு உருளைக்கிழங்கு பெருசாக 100 கிராம் இருக்கும், அது எடுத்துருக்குறேன். இப்போ இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்க இந்த மாதிரி காய் சிறுவது இருக்கு இல்லையா, அப்படியே போட்டோம்னா அது கட்டி கட்டியாக இருக்கும் உருளைக்கிழங்கு. அதுக்காக இதில் போட்டு நல்லா எல்லாம் இப்படி திருவிட்டு போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு கட்டி கட்டி வராது, ஈஸியாக இருக்கும். பாருங்க, நம்ம ரவைக்கு கொஞ்சம் பாருங்க, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சிரிக்குங்க நல்லா இந்த மாதிரி. ஏன்னா அப்படியே நீங்கள் போட்டுக்கினா கட்டி கட்டியாக இருக்கும், அதனால. சரிங்களா? அது கூட இந்த உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு அது கூட நல்லா வந்து நம்ம கைவிடாமல் நல்லா வந்து இந்த ரவை கூட இப்படி மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி கைவிடாமல் உருளைக்கிழங்கும் ரவையும் நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சிடணும். கையில் ஒட்டும் லைட்டாக நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம். சரிங்களா? லைட்டாக அரிசி மாவு போட்டு நல்லா கலர். இது வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்க போகிறோம். எப்படி கட் பண்ணுறது நான் காட்டுறேன். கட் எடுத்துக்கோங்க. எடுத்துன்னு கொஞ்சம் அரிசி மாவு, அரிசி மாவு பாருங்க. இப்போ இது இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம இந்த மாதிரி சைஸுக்கு நல்லா ரவுண்டாக நம்ம இந்த மாதிரி தட்டிடுங்க. ஈஸியாக கொஞ்சம் எவ்வளோ சைஸ் வேணுமோ உங்களுக்கு மீடியமாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஊட்டியாச்சா? இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கத்தி எடுத்து சைடில் இருக்கிறத எடுத்துருங்க. இப்போ 1 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி. சரிங்களா? 1 இன்ச்சு கரெக்டாக. இது லாஸ்ட்டில் கொஞ்சம் இப்படி கட் பண்ணிடலாம். இது வேண்டாம், அவ்வளோதான். எல்லாமே இந்த மாதிரி பண்ணு. நல்ல ஷேப்பு இப்படி வந்துருக்கு. இந்த மாதிரி தட்டி ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு அப்புறம் எண்ணெயில் பொரிக்கிறது தான். எல்லாமே நான் அந்த மாதிரி கட் பண்ணிட்டு காட்டுறேன். சரிங்களா? கடை இந்த மாதிரி சைஸு கட் பண்ணிக்கணும். பார்த்தியா? இந்த மாதிரி நான் மாதிரி உருட்டி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஸ்நாக்ஸு. எப்படி செய்யறது பாருங்க. வாயில் வச்சா அப்படியே செம்ம டேஸ்ட். ஏன்னா உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வைக்கிறோம் நம்ம இதில். சரிங்களா? பாருங்க, இது நான் எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது பாருங்க. இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நுர வரும். அப்படியே எண்ணெய் சூடானது அப்படி போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வர நேரம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். குழந்தைங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்று ஒன்றா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போனீங்க. இந்த மாதிரி நுர வரும் பாருங்க. இந்த நுரெல்லாம் அடங்கின பிறகு நம்ம எடுத்துக்கணும். போடும்போது நல்லா நுர வரும். லைட்டாக இப்படி திருப்பி விடுங்க, அப்படியே வெந்துடும். நம்ம இதில் உருளைக்கிழங்கு போட்டுருக்கோம், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா கொஞ்சம் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த நுரையெல்லாம் அடங்கணும். கலர் வந்துச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பராக வந்துக்குது. ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு காட்டுறேன் எப்படி வந்துச்சுன்னு. ஹாய், பாருங்க, சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக நல்லா டேஸ்டியாக பண்ணியிருக்கிறேன். பாருங்க, 1 கப்பு ரவை இருந்தால் போதும். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். அது எப்படி வந்துச்சு பாருங்க. பாருங்க, மேலே மொறுன்னு இருக்கு, உள்ள பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு. அப்படியே செஞ்ச உடனே தட்டு காலியாயிடும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும்.
காப்பி டைமுக்கு இதான் நீங்க வீட்டுல செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கப்பு ரவை இருந்தா பாருங்க எவ்வளவு ஆயிருக்கு. ஒரு ஃபேமிலியா சாப்பிடலாம். செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியா இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமானது. இது யார் யாருக்கு பிடிக்குமோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத அஸ்வினி சீக்ரெட் சமையல சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பொட்டிக்ல நம்ம இது சேல் பண்ணிருக்கிறோம் சாரீஸ். நீங்க ஆதரவு கொடுக்கணும். அஸ்வினி சீக்ரெட் சமையல எனக்கு ஆதரவு கொடுத்துங்க. இந்த அளவுக்கு எனக்கு சர்ப்ரைசர் ஆகி இந்த அளவுக்கு நான் வரத்துக்கு நீங்க தான் காரணம். அதே மாதிரி எங்க பொண்ணு தான் அது, எங்க 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 சேனல் தான் அது. நீங்க கண்டிப்பா ரசிகா பொட்டிக்கு நீங்க போய் பாருங்க. எல்லா சாரீஸும் இருக்கு, எல்லா விதமான காட்டன் சாரி, எல்லா சாரியும் இருக்கு. பாருங்க, இந்த சாரி சூப்பரா இருக்கு. நம்ம ரஃப்யூஸ் வெளியே போகலாம், சர்ச்சுக்கு போனா கட்டிக்கலாம், எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சாரி வெயிட்லெஸ்ஸா இருக்கு ரொம்ப. பாருங்க, இதுல சின்ன சின்னதா ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது ரேட்டு வந்து ரொம்ப கம்மி ரேட்டுங்க, 400 தான். நீங்க நல்லா யூஸ் பண்ணலாம். அப்படியே சாஃப்டா இருக்குதுங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு சாரி. மிஸ் பண்ணாம ரசிகா வாட்ஸ்அப்க்கு வந்துருங்க. கீழே நம்பர் கொடுக்குறோம், வாட்ஸ்அப் நம்பரு, அதுல வந்துருங்க. அந்த சேனல்ல நீங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ரசிகா பொட்டிக்கு வந்துருங்க. அதுல வந்து எல்லா வித சாரியும் இருக்கு. நீங்க செலக்ஷன் பண்ணி கண்டிப்பா எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். கண்டிப்பா நீங்க சர்ப்ரைஸ் பண்ணணும். இந்த சாரீஸ் நீங்க வாங்கணும், சரிங்களா? ரொம்ப நல்லா இருக்கு, வாங்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு, சரிங்களா? வாங்க.